Dear 11th students, இந்த வீடியோவில் வந்து நம்ம vocabulary செக்ஷனில் சிலபிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சிலபிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால் சிலபிள்ஸ். இப்போ நீ தமிழில் படிச்சிருப்ப ஒரு மாத்திரை 2 மாத்திரை அப்படின்னா தான் நீ இதில் சிலபிள்ஸ்னு சொல்கிற அவ்வளோதான். இப்போ ஒரு வேர்டு வந்து நீ ப்ரொனன்சியேட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அந்த வேர்டை ப்ரொனன்சியேட் பண்ணும்போது எத்தனை இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறையோ அத்தனை சிலபிள்ஸ். இப்போ உனக்கு கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் choose the tetrasyllabic word from the following. கீழே வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருதாங்க, அதில் வந்து டெட்ராசிலபிக் வேர்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற. டெட்ராசிலபிக்னா என்ன அப்படின்னு சொன்னால் 3 சிலபிக். அப்போ 3 சிலபிள்ஸ் இருக்கக்கூடிய வேர்டை வந்து நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் சூஸ் பண்ணுற. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாரு, ஏ ஆப்ஷனில் கம்பைன், பி வந்து யூனிவர்சிட்டி, அடுத்து எக்ஸ்பென்சிவ், அடுத்து பயாலஜி. இப்போ இதெல்லாம் நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் இதில் அவன் என்ன கொடுத்துருக்குறான், டெட்ராசிலபிக் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா யூனிவர்சிட்டி. அப்போது இந்த இதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பி ஆப்ஷனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி we have to choose the appropriate syllabification of a word from the given alternatives. இந்த given alternatives-ல இருந்து அவன் கேட்கக்கூடிய அந்த டெட்ராசிலபிக் வேர்டை வந்து நீ என்ன செய்யறன்னா சூஸ் பண்ற. அது மாதிரி சூஸ் தி அப்ரோப்ரியேட் சிலபிஃபிகேஷன் ஃபார் தி கிவன் வேர்டு. இப்போ இங்க பாரு, டிசபிலிட்டி. அடுத்து இங்க பாரு டிசபிலிட்டி. அப்போ டிசபிலிட்டி அப்படிங்கக்கூடிய வேர்டை வந்து நீ எப்படி கரெக்டாக வந்து சிலபிள்ஸ் கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி எப்படி ப்ரொனன்சியேட் பண்ற, இதில் அவன் பிரித்து கொடுத்துருக்குறான். இதில் எது கரெக்ட் அப்படிங்கக்கூடியதை நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாரு, டிசபிலிட்டி அப்படிங்கிறத டிஸ்அபிலிட்டி. இது வந்து என்னது டிஸ்அபிலிட்டி. இது வந்து என்னது டிசபிலிட்டி. இந்த மாதிரி வருது. அப்போ இது எல்லாமே ராங். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாரு, டிஸ்அபிலிட்டி இதான் கரெக்ட். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி 2 விதமாக சிலபிஃபிகேஷனில் வந்து உனக்கு கொஷின் கேட்பாங்க. 2ல் ஏதாவது ஒரு விதமாக கூட கேட்கலாம். நீ இந்த 2 விதமும் நீ என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸில் வந்து டெட்ராசிலபிக் வேர்டை கண்டுபிடி, அல்லது மோனோசிலபிக். மோனோ அப்படின்னாலே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சிலபிக் வேர்டை கண்டுபிடி, இல்லை டெட்ராசிலபிக் வேர்டை கண்டுபிடி. இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீ கரெக்டானதை இது பண்ணுற. இப்போ நம்ம இதில் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி 3 சிலபிள்ஸ். அப்போ நீ இதை என்ன பண்ணுறன்னா டெட்ராசிலபிக்கு வந்து நீ இதை வந்து என்ன செய்யறன்னா செலக்ட் பண்ணுற. அது மாதிரி இங்கே அவனே பிரித்து கொடுத்துருவான். இது எதில் கரெக்டாக பிரிச்சிருக்கு, சிலபிள்ஸ் படி எது கரெக்டாக பிரிச்சிருக்குங்கிறத நீ இதில் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 விதமாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இது பண்ணுவாங்க. அடுத்து பாரு, நான் இப்போ தான் சொன்னேன் மோனோசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலபிள். இப்போ பால், பெண்ட், பெஸ்ட், பிளேம், ப்ளூ இதெல்லாம் ஒரு சிலபிள் தான். அப்போ நீ என்ன பண்ற, இதெல்லாம் வந்து என்னதுன்னா மோனோசிலபிக் வேர்டு அப்படிங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா டைசிலபிக் வேர்டு. இது வந்து டபுள் 2 சிலபிள்ஸ் இது பண்ணக்கூடியது. பிஃபோர், பிட்வீன், ட்வின், பியாண்ட் 2 சிலபிள்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து என்னதுன்னா டைசிலபிக் வேர்ட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைசிலபிக், ட்ரை அப்படின்னாலே 3 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ abundant, space, ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறத ஏரோஸ்பேஸ் 3 சிலபிள்ஸ். ஆம்பிஷன் இந்த மாதிரி வந்து இது ஒரு 3 சிலபிள்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா முதல்ல சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாலே ரிலேட்டட் டு சிலபிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது ரிலேட்டட் டு மாத்திரை. நீ தமிழில் படிக்கிற இல்லையா, அந்த மாத்திரை, அந்த இதை வந்து நீ மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இந்த இதில் நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் ஃபாரின் வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த ஃபாரின் வேர்டுக்கு உண்டான மீனிங்ஸ் வந்து நீ என்ன செய்யணும்னா கீழே செலக்ட் பண்ணணும்.
இப்போ இங்கே பாரு பார்ன் வாயேஜ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஹாவ் எ குட் ஜேர்னி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இன் டோட்டோ அப்படிங்கும்போது டோட்டலி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அது மாதிரி லைசன் அப்படின்னு சொன்னால் கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு அதனுடைய மீனிங். அப்போது அவன் உனக்கு கொடுக்கும்போது என்ன செஞ்சிருவான்னா இந்த வேர்டு கொடுத்துருவான், அதாவது ஃபாரின் வேர்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஃபாக்ஸ் பாஸ் அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ் ஸ்டெப் அல்லது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவன் கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கீழே கொடுத்துருப்பான், அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மீனிங் எதுவோ அதை நீ என்ன செய்யறன்னா சூஸ் பண்ணுற. இது என்னன்னா ஃபாரின் வேர்டும் அந்த ஃபாரின் வேர்டுக்கு உண்டான மீனிங்ஸும். ஓகேவா? இப்போ நான் உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோ காப்பீஸ் உனக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். அதாவது சிலபிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த ஃபாரின் வேர்ட்ஸாக இருந்தாலும் சிலபிஃபிகேஷன் ஃபாரின் வேர்ட்ஸ் இது எல்லாமே ஃபோட்டோ காப்பீஸ் உனக்கு இதுக்கு கீழே அனுப்பி வச்சிருக்கிறேன். மறக்காமல் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி எல்லாமே ஒரு கிளான்ஸ் விடு, முடிஞ்சால் மெமரி பண்ணிடு. ஓகேவா? ஆமாம். இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் இங்கே பாரு, சூஸ் தி மீனிங் ஆஃப் தி ஃபாரின் ஃப்ரேஸ் இன் தி சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் ஃப்ரேஸுக்கு உண்டான மீனிங் கரெக்டான அப்ரோப்ரியேட் மீனிங்கை நீ சூஸ் பண்ணுற. இப்போ இங்கே பாரு, ஐ ஆம் கோயிங் டு விவாவோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விவாவோஸ் அப்படிங்கக்கூடிய போது அவன் இங்கே கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என் மார்க்கெட் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க, பிரீஃப் சம்மரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வைவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு தெரியும், கம்ப்யூட்டரில் ப்ராக்டிக்கல் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வைவா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அந்த இதைத்தான் என்ன செய்கிறாங்கன்னா வைவா ஓஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போது இதில் என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன் இதுதான் கரெக்டு. அவங்க ஓரலாக கொஷின் கேட்பாங்க, நம்ம ஓரலாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் அது. அப்போ என்னதுன்னா அது ஒரு எக்ஸாம் மாறியது. அதனால அது என்னன்னா ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்துங்க பாரு, த எக்ஸாம் வாஸ் போஸ்ட்போன்டு சைன்ட் ஐ அப்படின்னு இருக்கு. நல்லா பாரு, த எக்ஸாம் வாஸ் போஸ்ட்போன்டு சைன்ட் ஐ. இங்கே கீழே என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வித்தவுட் எ டேட் பீயிங் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது, அடுத்து பை சுப்பீரியர் ஆர்டர் அப்படிங்கிறது, அடுத்து டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன் அப்படிங்கிறது, அடுத்து டியூ டு ஜென்யூன் ரீசன் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல பாரு, வித்தவுட் எ டேட் பீயிங் ஃபிக்ஸ்டு, அதாவது தேதி குறிப்பிடாமல் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. எக்ஸாம் தேதி குறிப்பிடாமல் போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் த எக்ஸாம் வாஸ் போஸ்ட்போன்டு சைன்ட் ஐ அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. அப்போ இந்த இதுன்னா ஏ ஆப்ஷன் தான் என்னதுன்னா கரெக்டு. ஓகேவா? அடுத்து பாரு, he gave his resume for that post அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கீழே பாரு, a market place, அடுத்து a spoken examination, அடுத்து அட்ரஸ், அடுத்து என்னது அப்படின்னா a brief summary அப்படிங்கிறது. நீ ரெஸ்யூம் அப்படின்னு சொன்னாலே உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே ரெஸ்யூம் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்யூம்னா என்னது அப்படின்னா அந்த கேண்டிடேட் பற்றி ஒரு பிரீஃப் சம்மரி, ஃபுல் டீட்டெயில்ஸ், ஒரு பிரீஃபான டீட்டெயில்ஸ் அந்த கேண்டிடேட்டை பற்றி அடங்கிய ஒரு தொகுப்பு, அதுக்கு பேர் தான் ரெஸ்யூம். அப்போ இதில் இருக்கக்கூடிய இதில் என்ன அப்படின்னு சொன்னால் எ மார்க்கெட் பிளேஸ், எ ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன், அடுத்து அட்ரஸ், அடுத்து எ பிரீஃப் சம்மரி. அப்போ இந்த இதுதான் கரெக்ட், எ பிரீஃப் சம்மரி தான். அந்த பிரீஃப் சம்மரி அபவுட்டு தி கேண்டிடேட் இல்லையா? அப்போ ரெஸ்யூம்னா இதுதான் மீனிங். அடுத்து பாரு, போத் ஆஃப் தம் ஆர் ஹேவிங் குட் ராப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா போத் ஆஃப் தம் அவங்க 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்னதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ லாங் டேர்ம் கம்யூனிகேஷன், அடுத்து ஃபைட்டிங், அடுத்து ஹவுஸ். இப்போ இந்த ஆப்ஷனில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் குட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன். அடுத்து பாரு, திஸ் கேரிகேச்சர் இஸ் போனஃபைடு. இப்போ இங்கே பாரு, திஸ் கேரிகேச்சர் இஸ்
போனஃபைடு. இப்போ இந்த போனஃபைடு அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் கீழே என்ன இருக்குன்னு பாரு. மேட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், மேட் ஆஃப் பிளாஸ்டிக், அடுத்து ஈஸிலி பிரேக்கபிள், அடுத்து வந்து ஸ்ட்ராங், அடுத்து ஜென்யூன் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்யூன் அப்படிங்கக்கூடியது தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? இதையும் வந்து நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ காப்பீஸ் அனுப்பியிருக்கிறேன். உனக்கு அனுப்புறது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. இப்போ நீ படிக்கிற அப்படின்னு சொன்னால் இந்த இயருக்கு மட்டும் கிடையாது, நீ நெக்ஸ்ட் 12th வரும்போதும் இது உனக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே அப்படியே அதனுடைய கண்டினியூ ஆகும். நீ லெசன், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி கூட 12th மாறும். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து மாறாது. அதனால இது படிக்கிறது வேஸ்ட்டு கிடையாது. மறக்காம நான் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த போட்டோ காப்பீஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் விடு, மெமரி பண்ணிடு. ஓகேவா? அடுத்து இங்க பாரு. Replace the underlined phrasal verbs in the sentence below with a single word அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த வேர்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கரெக்டான வேர்டை நீ யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேவா? அப்போ இதனுடைய மீனிங் என்ன, கரெக்டான மீனிங் என்னங்கிறத தான் இதுலேயும் நீ பார்க்க போற. இப்போ பாரு, they argued him into withdrawing his complaint அப்படின்னு இருக்கு. accepted, அடுத்து denied, அடுத்து fought, அடுத்து என்னது அப்படின்னு சொன்னா persuaded அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து பாரு. he could not back off all his feelings அப்படின்னு இருக்கு. he could not back off all his feelings. ஆக்சுவலா பேக் ஆஃப் அப்படிங்கக்கூடியது மறைக்கிறது அப்படிங்கிற மீனிங். அப்ப இந்த இடத்துல மறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு வேர்டு இருக்குன்னு பாரு. சோனா காட்டுறது, கன்சீல்னா மறைக்கிறது, கண்ட்ரோல்னா கண்ட்ரோல் பண்றது, எக்ஸ்போஸ்னா எக்ஸ்போஸ் பண்றது, வெளிக்காட்டுறது, வெளிப்படுத்துறது. அப்போ பேக் ஆஃப் அப்படின்னு சொன்னா மறைக்கிறதுங்கிற மீனிங். அப்போ கன்சீல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? அப்போ பேக் ஆஃபுக்கு வந்து கரெக்டான மீனிங் வந்து என்னது அப்படின்னு சொன்னா கன்சீல். இந்த இடத்துல வந்து சூட்டபிளா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து கன்சீல். அடுத்து பாரு. the president is unlikely to cave in to demands for a public inquiry அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா cave in அப்படின்னு சொன்னா the president is unlikely to cave in. அதாவது என்னது, வேண்டா வெறுப்பா வந்து என்ன செய்யறாங்கன்னா ஏத்துக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். அப்ப ஏத்துக்கிடுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன இந்த இடத்துல இருக்குன்னு பாரு. ரிஜெக்ட்னா மறுக்கிறது, அப்போஸ் பண்றது, ரெஃபர்னா ரெஃபர் பண்றது, அடுத்து சரண்டர் அப்படின்னு சொன்னா சரண்டர் ஆகுறது, அடுத்து அக்செப்ட்னா ஏத்துக்கிடுறது. அப்போ இந்த விதத்துல என்ன அப்படின்னு சொன்னா ஏ அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா கரெக்ட். அப்போ even in prison he continued to engage in criminal activities. engage in அப்படின்னு சொன்னாலே ஆக்சுவலா நீ சொல்லுவ என்கேஜா இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அப்போ என்கேஜா அப்படின்னா ஃபங்க்ஷனிங், லிவிங், இந்த மாதிரி ஒரு இதுல. அப்போ இந்த இடத்துல வந்து இன்வால்வ் தான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா கரெக்டான ஒரு மீனிங். சி. அப்போ ஆக்குபை பண்றதும் கிடையாது, ரிசல்ட்டும் கிடையாது, அடுத்து வந்து என்னது அப்படின்னா அன்கன்சர்ன்டும் கிடையாது. அப்போ இன்வால்வ் தான் வந்து என்னது அப்படின்னா கரெக்டான ஒரு மீனிங். அடுத்து the judge has handed down his verdict. handed down அப்படின்னு சொன்னா பாஸ்ட்னு அர்த்தம். handed down அப்படின்னா என்னது, பாஸ்ட் அப்படிங்கிறது மீனிங். அப்போ இதுல இருந்து என்னன்னா உனக்கு கரெக்டா மீனிங் தெரிஞ்சிருந்ததுன்னா டக்கு நீ என்ன பண்ணிடுவேன்னா இதுல அட்டன் பண்ணிடுவேன். அதனாலதான் நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு வேர்டுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு நீ டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணாலோ இல்லை டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலோ, அதை இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது அப்படியே டக்குன்னு மீனிங் தெரியும், அதுக்கு உண்டானது இதுதான் அப்படிங்கறத நீ செலக்ட் பண்ணிடுவ. ஓகேவா? அடுத்துங்க பாரு. Replace the underlined word in the sentence below with a suitable phrasal verb அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. The police were instructed to catch the culprits. அப்போ போலீஸ் வந்து போலீஸுகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த கல்பிரிட்ஸை வந்து கேட்ச் பண்றதுக்கு.
அப்போ நீ இதை என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னால் ஹண்ட் டவுன், இதுதான் கரெக்டு. அப்போ ஹண்ட் இன் கிடையாது, ஹண்ட் ஆஃப் கிடையாது, அடுத்து ஹண்ட் வித் கிடையாது, ஹண்ட் டவுன், ஹண்ட் டவுன். இது சி ஆப்ஷன் தான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் கரெக்டு. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ட்ரபுள் த க்ரௌட் டிஸ்பர்ஸ்டு. டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு அடிக்கடி இந்த வேர்டு நீ யூஸ் பண்ணுவேன், டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போது என்னது டிஸ்போஸ் பண்ணதுன்னா என்னது இந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்? இங்கே பாரு, அட் ஃபர்ஸ்ட் சைன் ட்ரபுள் த க்ரௌட் டிஸ்போஸ்டு. கீழே வந்து என்ன கொடுத்துருக்குறான்? மெல்டட் அவே கொடுத்துருக்குறான், மெல்டட் இன் கொடுத்துருக்குறான், மெல்டட் ஆஃப் கொடுத்துருக்குறான், அடுத்து மெல்டட் ஃப்ரம்னு கொடுத்துருக்குறான், மெல்டட் அவே. இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் கரெக்டு. ஓகேவா? அடுத்து டாக்ஸ் ஸ்மல்ட் இன் பைல்ஸ் ஆஃப் ரிஃப்யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா நோஸ்டு ஃபார், நோஸ்ட் அப்பான், நோஸ்டு வித், நோஸ்ட் அரவுண்ட், அப்படியே சுற்றி முற்றி என்ன செய்யுது அப்படின்னா ஸ்மெல் பண்ணுது. இது பைல்ஸ் ஆஃப் ரெஃப்யூஸ். அப்போ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் டி ஆப்ஷன், நோஸ்ட் அரவுண்ட், நோஸ்ட் அரவுண்ட். அடுத்து பாரு, த weight just got collected while I was abroad அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ ஏ வந்து பைல்ட் அவுட் கொடுத்துருக்குறாங்க, பைல்ட் ஆன் கொடுத்துருக்குறாங்க, பைல்ட் இன் கொடுத்துருக்குறாங்க, பைல்ட் அப் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோ, கலெக்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து கலெக்டட் அப்படிங்கிறதுக்கு பைல்ட் ஆன் அப்படிங்கிறது தான் கரெக்டான மீனிங். ஓகேவா? பைல்ட் ஆன். அடுத்து ட்ரை நாட் டு ரிட்டர்ன் டு யுவர் ஓல்டு எயிட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதில் வந்து நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் ஏ ஆப்ஷன் தான் வந்து என்னது அப்படின்னா கரெக்டான ஒரு இது. ரெவர் டு அப்படிங்கிறது தான் கரெக்டானது. இது மீதி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.